வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு ஃப்ரை எம்ஸ் செய்யலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. 1 கப் மைதா சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா குக் ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆற விடுவோம். 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. நம்ம குக் பண்ணி வச்ச மைதா மாவு நல்லா கட்டியாக இருக்குது. அதனால ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பைப்பிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு அதை அரைச்சி எடுத்துப்போம். பைப்பிங் பேக்கில் ப்ளேஸ் பண்ணலாம். பைப்பிங் பேக்கோட எண்டில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நமக்கு விருப்பமான ஷேப்ஸில் ஒரு பேக்கிங் ஷீட்டில் பைப்பிங் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இது நல்லா காய விடலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே நாளில் ஃப்ரை எம்ஸ் நல்லா காஞ்சிருச்சு. இனி ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை எம்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை எம்ஸ் ரெடி.